அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு என்கிற பட்டணத்தில் இருக்கிற அங்க இருக்கிற சபைக்கு ஊழியக்காரனாக தான் நியமித்த தீமோத்தேயுக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார். இந்த தீமோத்தேயு யார் அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்தின் நாட்களிலே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்ற ஒரு இளம் வாலிபன். கர்த்தருக்காக தன்னை ஒப்பு கொடுத்ததினால, கர்த்தருக்காக ஊழியம் செய்வன் அந்த வைராக்கியத்தினால பவுல் தன்னோட வைத்து ஊழியத்தில் இந்த தீமோத்தேயுவை உருவாக்குகிறார். இந்த வாலிப வயதில் உருவாக்கப்பட்ட தீமோத்தேயு நல்ல ஒரு தேறின ஒரு ஊழியக்காரன், ஆனால் வாலிப வயது. ஆனாலும் பவுல் இந்த தீமோத்தேயுவை எபேசு என்கிற பட்டணத்தில் இருக்கிற சபைக்கு ஊழியக்காரனாக நியமிக்கிறார். இந்த எபேசு சபை ஒரு பொல்லாத சபை. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ சத்தியம் கேட்டாலும் தட்டி விட்டுட்டு போகிற ஒரு சபை இந்த எபேசு சபை. அதனால தான் இந்த எபேசு சபையில் இந்த தீமோத்தேயுக்கு ஊழியம் செய்து ரொம்ப கடினமாக இருந்துச்சு. வயசும் வாலிப வயசு, ஆனால் இருக்கிற விசுவாசிகளை மேய்க்க முடியல. அவனுக்கு பயங்கர கடினம். இந்த விசுவாசி என்னத்தான் இனி சொல்றது அப்படிங்கிற ஒரு சோர்வு தீமோத்தேயுக்குள்ள வந்துருச்சு. இனி இந்த ஊழியம் செய்யலாமா செய்ய வேண்டாவா, இல்லை இந்த மக்களுக்கு இவ்வளோ போராடி புத்தி சொல்லியும் பேருக்கு சபைக்கு வராங்க, ஒன்னும் திருந்த மாட்டேங்கிறானே, இந்த ஒரு சோர்வு தீமோத்தேயுக்குள்ள வந்துருச்சு. இதை பார்த்த பவுல் தீமோத்தேயுவை தைரியப்படுத்தவும் எப்படி ஜனங்களை நடத்த வேண்டும் என்பதற்கும் ஆலோசனையாகத்தான் 2 லெட்டர் எழுதுகிறார். 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, முதல் நிருபம், 2வது நிருபம். அப்படி எழுதும் பொழுது 2வது நிருபத்தில் பவுல் சொல்றாரு, நீ அந்த ஜனங்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு. அல்லேலூயா. ஒரு எச்சரிப்பின் செய்தியை பவுல் தீமோத்தேயுட்ட சொல்லி, இதை ஜனங்களுக்கு சொல்லி எச்சரி, அவர்கள் புத்தி சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி கொடுக்கிறார். அதை நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம், அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம், நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். இந்த 3 விஷயத்தையும் சபைக்கு எச்சரிப்பாய் சொல்லு அப்படின்னு பவுல் சொல்றாரு. ஏன் இந்த செய்தி எபேசு சபைக்கு அவசியம் அப்படின்னா, முதல்ல இந்த எபேசு பட்டணம், இந்த பட்டணத்தாரை குறித்து, இது இவர்கள் புறஜாதி மக்கள். எபேசு பட்டணத்தில் இருக்கிறவங்க, இந்த எபேசு பட்டணங்கிறது ஆசியா கண்டத்தில் இருக்கிற ஒரு பட்டணம். நீங்க வெளிப்படுத்தல் வாசிக்கிறோம்ல, எபேசு சபைக்கு எழுதின தூதுன்னு வெளிப்பட 2 அதிகாரம் இந்த சபைக்கு தான் எழுதப்பட்டது. நீ ஆதியில கொண்டது அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை. பவுல் அங்கு ஊழியம் செய்து சபை ஆரம்பித்தார். தீமோத்தேயு ஊழியக்காரனாக இருந்தார். பின்பதாக யோவானும் அந்த சபைக்கு ஊழியக்காரனாக இருந்தார். அதனால்தான் யோவான் மூலமாக வெளிப்படுத்தல நிருபம் எழுதப்பட்டது. சரி, இந்த எபேசு பட்டணம் அப்படிங்கிறது நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19வது அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா, பவுல் ஊழியம் செய்து பிரயாணமாய் போகும் பொழுது எபேசு பட்டணத்துக்கு போவார். அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19வது அதிகாரத்தில் எபேசு பட்டணத்தில் பவுல் என்ன ஊழியம் செய்தார், அங்கு சபை எப்படி ஸ்தாபிக்கப்பட்டது என்றுதான் அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ல் பார்க்கிறோம். அங்க பார்த்தீங்கன்னா அந்த எபேசு பட்டணங்கிறது ஒரு பக்கம் அது ஒரு ட்ரேட் சென்டர், ஒரு வியாபார மையம். ஏராளமான வியாபாரங்கள் அங்கே வந்து நடக்கும். அதனால பணம், பொருள், செல்வம் இதெல்லாம் டாப்ல இருந்துச்சு எபேசு பட்டணம். இன்னொரு பக்கம் விக்கிரக ஆராதனையும் வேசித்தன காரியமும். நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19வது அதிகாரம் வாசிக்கும் பொழுது, பவுலின் ஊழிய நாட்களில் அவர் இந்த விக்கிரக ஆராதனையை குறித்து பகிரங்கமாய் பிரசங்கம் பண்ணி, இயேசுதான் மெய்யான தெய்வம், நீ வணங்குற விக்கிரகமெல்லாம் தெய்வம் கிடையாது என்று பிரசங்கிக்கிற அந்த வார்த்தைகளை கேட்டு கர்த்தருடைய கிரியையினால நிறைய பேர் விக்கிரக ஆராதனை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்படுறாங்க. இதை பார்த்த அங்க இருக்கிற பூசாரிகளுக்கு பயங்கர கோபம். ஏன் அப்படின்னா, எபேசு பட்டணத்தில் தியானால் கோவில் அப்படின்னு அங்கே இருந்ததை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். டயானா டெம்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமஸான கிரேக்க கடவுளை அந்த எபேசு பட்டணத்தில் ஒரு பெரிய கோவில் கட்டி, அந்த தியானா கோவில், டயானா டெம்பிள் ரொம்ப விமர்சன கொண்டாடுவார்கள். மாத்திரம் அல்ல, அந்த தியானாளுடைய சிலை, அந்த கோவிலை போல சிலை, இதெல்லாம் செய்து விற்கிற விற்பனை ரொம்ப ஜோரா நடக்கும். இப்ப ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மனம் திரும்பி வராங்க. ஏன் அப்படின்னா, இந்த எபேசு பண்ண விக்கிரக ஆராதனை மாத்திரம் அல்ல, அந்த விக்கிரக ஆராதனை இந்த டெம்பிள் என்ன பண்ணுவாங்களாம், நரபலி கொடுப்பார்கள். மாத்திரம் அல்ல, அந்த வழிபாட்டு முறையில வேசித்தனம், வெறித்தனமான காரியங்கள்,
காம விகாரம், விபச்சாரம் அது ஒரு பங்காகவே இருந்தது. அந்த கோயில்ல தாசிமார்கள் என்று ஒரு சமுதாயத்தையே பெண்களை வைத்திருந்தார்கள். சந்ததி சந்ததியா அவங்க தாசிமார்கள். அங்க வருகிற பூசாரிகளுக்கும் பக்தர்களுக்கும் வேசித்தன காரியங்களை செய்வது ஒரு வழிபாடாகவே இருந்தது. அப்படி ஒரு சீர்கெட்டு போன ஒரு பட்டணம் தான் எபேசு பட்டணம். அந்த பட்டணத்துல இப்படிப்பட்டதான அருவருப்புகளை விட்டு ஒரு கூட்டம் வெளியே வந்து ரட்சிக்கப்பட்ட பொழுது சபை உருவானது. இப்போ சுற்றிலும் இருக்கிற இந்த பொல்லாத ஜனங்களுக்கு மத்தியில, அருவருப்புகளுக்கு மத்தியில இந்த சபை வளர்ந்து கொண்டிருந்த இந்த சபைக்கு தான் தீமோத்தேயுவை பவுல் ஊழியக்காரனாய் வைத்தார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுவோமா? ஏற்கனவே இந்த எபேசு பட்டணத்துக்கு அந்த சபைக்கு தனியாக ஒரு நிருபத்தை பவுல் எழுதியிருந்தார். அதான் எபேசியருக்கு எழுதின நிருபம். அந்த நிருபத்திலேயே பவுல் அந்த சபை மக்களுக்கு ஒரு விஷயத்தை கண்டித்து சொல்லுவார். ஏற்கனவே சபை பவுல் சொல்லும்போது, உங்களை சுற்றி புறஜாதி மக்களை பாருங்க, அவன் அருவருப்பா வாழ்றான், அவன் வாழ்க்கை முறையை நீ ஃபாலோ பண்ணிடாத. இதுதான் சபைக்கு பவுல் சொல்லுகிற எச்சரிப்பு, ஆவியானவர் கொடுக்கிற எச்சரிப்பின் செய்தி. புறஜாதி மக்களுடைய வாழ்க்கை முறை நீ ஃபாலோ பண்ணாத. நீ சபைக்குள்ள இருந்தாலும் சபை இப்ப எங்க இருக்குது? பொல்லாத உலகத்துக்குள்ள இருக்குது. உன்னை சுற்றிக்கிற புறஜாதி ஜனங்கள் எப்படி வேணாலும் வாழுவான், காம விகாரமாய் நடக்கிறான். அவன் வீணான சிந்தை உள்ளவன், அவன் பார்வை அருவருப்பு, அவன் சிந்தை அருவருப்பு, அவன் வாழ்க்கை அருவருப்பு, அவன் ஜீவியம் பொல்லாதது. உன்னை சுற்றிக்கிற புறஜாதி மக்களுடைய வாழ்க்கை காம விகாரம் அசுத்தம் நிறைந்த வாழ்க்கை. ஆனா அவன் தெய்வத்தை வணங்குறான், அவன் வழிபாடு பண்ணுகிறான், அவனுக்குள்ள கடவுள் பயம் இருக்குது, தெய்வ பக்தி அவனுக்கு இருக்குது. ஆனாலும் அவன் வணங்குற வழிபாடும் அவன் வாழ்கிற வாழ்க்கையும் அருவருப்பு. நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை என்ன செய்யல? கற்றுக்கொள்ளவில்லை. நீ அவன் வாழ்க்கையை பாத்திராத, நீ வேறு பிரிக்கப்பட்டவனாய் வாழு அப்படின்னு சபைக்கு எச்சரித்தார். இப்படி எச்சரித்து பவுல் லெட்டர் போட்டு கூட அடங்காத சபையாய் எபேசு சபை இருந்தது. அல்லேலூயா.